ஸ்ரீரங்கத்திற்கு இன்னொரு பெயர் திருவரங்கம். அரங்கம் என்றால் தீவு என்று பொருள். காவிரி ஆற்றுக்கு நடுவே இருக்கும் தீவாகிய அரங்கத்தில் இறைவன் குடியிருப்பதால் இதை ஸ்ரீரங்கம் என்றும், இத்தலத்தில் அருளும் பெருமாளை ஸ்ரீரங்கநாதன் எனவும், தாயாரை ரங்கநாயகி என்றும் அழைக்கிறார்கள். இக்கோயிலில் 20 அடி விட்டமும் 30 அடி உயரமும் கொண்ட நெற்குதிர்கள் சக்கரத்தாழ்வார் சந்நிதிக்கு அருகில் இருக்கின்றது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் அமைந்த இந்த நெல் சேமிப்பு கிடங்குகள் வட்ட வடிவம் கொண்டவை. மொத்தமாக 1500 டன் எடை கொண்ட நெல்லை இதில் சேமிக்க முடியும். இதில் எந்த காலத்திலும் நெல் குறைந்து பற்றாக்குறை ஏற்பட்டதில்லை. அதே போல எவ்வளவு நெல் கொட்டினாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் தன்மையை உடையது. பெருமாள் அணிந்திருக்கும் காலணிகள் தேய்மானத்திற்கு பிறகு ஸ்ரீரங்கம் திருக்கொட்டாரம் என்னும் இடத்தில் தூணில் மாட்டி வைத்திருப்பதை காணலாம். இந்த செருப்பை செய்வதற்கெனவே தொண்டர்கள் இருக்கிறார்கள். 2 செருப்பையும் தனித்தனியாக வெவ்வேறு இடத்தில் செய்வார்கள். இருப்பினும் இரண்டுமே ஒன்று போலவே இருக்கும் என்பது அதிசயம். பெருமாளின் கண்கள் கோகினூர் வைரங்களை விட விலை மதிப்பற்ற வைரங்களால் உருவானவை என்றும், அது ஆங்கிலேயர் காலத்தில் திருடு போய்விட்டது என்றும் சொல்கிறார்கள்.